பேசுறேன் பேசுங்க சார். நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் செத்தவன் இடம் பேரு ஊரு டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனா நீங்க அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களா, இந்த படத்துல வரதெல்லாம் எப்படின்னு அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு எதுகாண்டி சொல்றேன்னா, நான் சொல்ல போற மேட்டர்ல பாதிக்கு மேல எல்லாம் ஒன்னும் கோர்ட்ல தான் சார் இருக்குது. நான் பாட்டு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு சீச படமா எடுத்து விட்டீங்கன்னு வைங்க. ஓஹோ சிக்கா எத்தனை நாளா இந்த மேட்ரு காண்டி வெளில வச்சுன்னு வைங்க. நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங் வரையும் உள்ள போற மாதிரி ஆயிடும். அதுக்காண்டிதான் சொல்றேன், இந்த காடை போட்டு விட்டுருவோன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியும். நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். சார் நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க புரியுமா? யாராவது இருப்பாங்களே, தனுஷ நடிக்கிறீங்க சார். நண்பனுக்கு தான் என்ன செய்ய நான் சொல்லிவிடுறேன், நான் வருதுல்ல அவங்க கட்டாலே சொல்லிடுறேன். யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டு உனக்கு ஐடியா இல்லைடா. ரிஸ்க் எடுக்காம அப்படிங்க ரஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் உன் பக்கத்தில் வைப்பியா? வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. அகில் சுத்திர பழக்கறிஞ்சிருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் உன் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அது எல்லாமே புரியுமா? அக்கிஸ்ட பிடிக்க முடியாத 10 போயிட்டு வந்து என்ன புட்டா பண்ணுங்கம்மா. நான் நிரப்பாதீங்கம்மா.